தற்போது நம்மிடம் கவியரசு சார் இருக்காரு, உதவி பேராசிரியர், அண்ணா பல்கலைக்கழகம். சார், இன்டர் பண்ணியாச்சு. இந்த ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போ இருக்கிற ஜிஎஸ்எல்வியோட நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க சார். பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வியோடைய டிஃபரன்ஸே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பிஎஸ்எல்வி மொத்தம் 4 அடுக்குகளை கொண்டது. ஜிஎஸ்எல்விங்கிறது 3 அடுக்குகளை கொண்ட விண்கலம். இப்போ இந்த ஜிஎஸ்எல்வி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அடுக்குகளை ஒன்றா இணைச்சிருப்பாங்க, ஒன்றின் பின் ஒன்றாக இணைச்சிருப்பாங்க. இந்த 3 அடுக்குகளில் அதிநவீன செயற்கைக்குள், அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிற சேட்டலைட்டை ஜியோ ஸ்டேஷனரி, அதாவது பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து சுமார் 36,000 அடி உயரத்துக்கு கொண்டு போய் நிலைநிறுத்துறதுக்காக டிசைன் பண்ணப்படுறது தான் ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லப்படுற வெஹிக்கிள். அதே பிஎஸ்எல்விங்கிறது மொத்தம் 4 அடுக்குகளை கொண்ட வெஹிக்கிள். அந்த 4 அடுக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அடிச்சிருவாங்க. அது துருவங்களுக்கு இடையே செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கான வெஹிக்கிள். இப்ப இன்னைக்கு நம்ம அனுப்ப போற மிஷன் இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 36,000 அடி உயரத்தை, பூமியோட தரையிலிருந்து 36,000 அடி உயரத்துல நம்ம அனுப்ப போறதுனால இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்எல்வி வெஹிக்கிளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்காக தான் இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனும் 36,000 அடி உயரத்துல வைக்க போறதுனால, 36,000 கிலோமீட்டர் உயரத்துல வைக்க போறதுனால அதுக்காண்டி இந்த வெஹிக்கிளை நம்ம பயன்படுத்துறோம். இதுல கொண்டு போற செயற்கைக்கோளும் பாத்தீங்கன்னா வானிலைக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது அந்த 36,000 அடி கிலோமீட்டர் உயரத்துல வைக்கும் போதுதான் அங்கிருந்து நம்ம பூமியை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். அதாவது 24 மணி நேரமும் பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன, கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது, கடல் எல்லாம் எப்படி சீற்றமா இருக்கா, இல்ல கடலுடைய டெம்பரேச்சர் எல்லாம் என்ன இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கேமரா வைப்பாங்க. இந்த கேமராவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 சேனல் வைக்கிறாங்க. இதுல ஒரு அலைகள், இப்ப ஆதித்யா மிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. வெவ்வேறு அலை நீளத்துல அந்த சூரியனை போட்டோ எடுப்போம். அதே மாதிரி இதுலயும் கேமரா இருக்கு. இது வெவ்வேறு அலை நீளத்துல பூமியை தொடர்ந்து புகைப்படம் எடுக்கும். அது மூலமா பூமியில ஏற்படுற அந்த டெம்பரேச்சர் மாற்றங்களா இருக்கும், இல்ல கடல்ல ஏற்படுற வெப்பநிலை மாற்றங்களா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய லேண்ட்ல ஏற்படுற காட்டு தீகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மிஷன்ல 36,000 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து நம்மளால தொடர்ந்து பூமியை கண்காணிக்க முடியும் மேடம். ஏற்கனவே அங்க இன்சாட் 3DR, இன்சாட் 3D இருக்கு. இப்போ இன்சாட் 3DS-ஓட ஆயுட்காலம் எவ்வளவு, இது எந்த இடத்துல போய் வெற்றி பெற்றதுன்னு அறிவிக்க முடியும் சார்? மேம், உண்மையிலே இது ஒரு முக்கியமான கேள்வி மேம். ரொம்ப அப்ரிஷியேட். அந்த கொஸ்டின் ரொம்ப நீங்க கேட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கலாம் மேம். 2003 கல்பனா 1 அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளை நம்ம அனுப்பணும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2013 இன்சாட் 3A அப்படின்னு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும். 2016ஆம் ஆண்டு இன்சாட் 3D அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பணும். இது எல்லாமே முதல் தலைமுறை மற்றும் 2ஆம் தலைமுறையை சார்ந்த செயற்கைக்கோள்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த கேமரா முன்னாடி இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த கேமராவில மட்டும் புகைப்படம் மட்டும் எடுக்கிற மாதிரி அமைப்பு இருந்தது. இந்த 2ஆம் தலைமுறையில இல்ல 3ஆம் தலைமுறையில என்ன கொண்டு வராங்கன்னா, அதாவது சவுண்டனிங் அப்படின்னு ஒரு சவுண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது 19 சேனல் கொண்ட சவுண்டரை கொண்டு வராங்க. இது நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற வெப்பங்களை, அதாவது தரையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வெப்ப மாறுதல் இருக்கு, அப்புறம் 2லிருந்து 6 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வெப்ப மாறுதல், அதாவது இந்த மாதிரி ஒரு அடுக்குகளா பிரிச்சுக்கிட்டு அதுல டெம்பரேச்சர் என்ன இருக்கு, அதுல பருவநிலை மாற்றங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் 3ஆம் தலைமுறைக்கான செயற்கைக்கோள். இப்ப நம்ம அனுப்புறோம் பாத்தீங்களா இந்த பர்டிகுலர் மிஷன். இந்த பர்டிகுலர் மிஷனும் 3ஆம் தலைமுறையை சார்ந்ததுதான். நீங்க கேட்ட மாதிரி இன்சாட் 3D இருக்கு, 3DR இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் இது எப்படி மாறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, 2016க்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு செயற்கைக்கோளுமே அனுப்பல. 2021 நம்ம ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும். ஆனா அந்த மிஷன் ஃபெயிலியர்ல முடிஞ்சிட்டு இப்ப 2016க்கு அப்புறம் இப்பதான் 2024 வானிலையை தொடர்ந்து மானிட்டர் பண்றதுக்காக பிரத்யேகமா நம்ம இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டை இன்னைக்கு அனுப்புறோம். ஆல்ரெடி செயல்பாட்டுல இருக்கிற சேட்டலைட் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதோட கூடுதலா இதுவும் போய் அதோடைய ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, எவ்வளவு துல்லியமா அளக்க முடியுமோ. முன்னாடியே சொன்ன இல்லைங்களா, சவுண்டரை வச்சுக்கிட்டு ஒரு கிலோமீட்டர்லயும் அதோடைய பருவநிலை மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதோடைய ரெசல்யூஷன் அதிகப்படுத்தி இன்னும் இப்ப 5 கிலோமீட்டர் வித்தியாசத்துல கண்டுபிடிக்க வேண்டியதை 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துல கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த செயற்கைக்கோள்ல இவங்க அனுப்புறாங்க மேடம். ரைட் சார். சார், இப்போ பருவமழையை மட்டும்தான் அது துல்லியமாக கணிக்குமா? இப்போ கடல் சீற்றம் இருக்கும், நமக்கு சுனாமி எச்சரிக்கை, அதுவும் ஒரு பேரிடர் தான், அதையுமே கணிச்சு நமக்கான முன்னெச்சரிக்கை கிடைக்குமா சார் இந்த செயற்கைக்கோள் மூலமா?
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 4 முக்கியமான ஒரு மிஷனை வந்து இதை சுமந்துகிட்டு போகுது. என்ன ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர், பூமியோடைய அந்த கிளவுட்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, அட்மாஸ்பியர்ல இருக்கிற கிளவுட்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இதுல கேமரா வைக்கிறாங்க. அடுத்தது நான் கொஞ்ச நாள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த சவுண்டரை வைக்கிறாங்க. சவுண்டர் மூலமா ஒரு கிலோமீட்டர்லயும் எவ்வளவு இருக்குங்கிற வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க பூமியில எர்த் வெதர் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுங்களா, கோடம்பாக்கத்துல உதாரணத்துக்கு மழை பெய்யுதுன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வருது, குரோம்பேட்டையில மழை பெய்யுதுன்னா எவ்வளவு சென்டிமீட்டர்ல மழை பெய்யுதுன்னு நமக்கு எல்லா விவரம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. இது எல்லாமே அங்க பெய்யுற மழையா இருக்கட்டும், இல்ல டெம்பரேச்சரா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய குளிரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி சேட்டலைட்டுக்கு அனுப்பிடும். அங்க இருந்து நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் ஒரே சென்டர்ல உட்காந்துக்கிட்டு இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சேட்டலைட் எய்டட் ரெஸ்கியூ அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா, இப்ப நான் கடல்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு வச்சுங்களா, ஒரு எமர்ஜென்சினா செயற்கைக்கோள் மூலமா அதை பக்கத்துல இருக்கிற கடலோர பகுதிக்கு செல்றதுக்காக இந்த மிஷன்ல அந்த கருவியும் வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து எல்லா மீட்டியரலாஜிக்கல் இதுலயும் வைக்கிறது தான். இதையும் இது சுமந்துக்கிட்டு போகுது. ஸோ இதன் மூலமா இந்த 4 மிஷனையும் அது இது பண்ணுது. இதுல நீங்க கேட்ட கேள்வி வந்து முக்கியமானது. இது மூலமா நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா, கரெக்டா டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ண முடியுமா, இல்ல பருவநிலை மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியுமா, வேற என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா புயல் சீற்றத்தை கண்டுபிடிக்கலாம், மழையை கண்டுபிடிக்கலாம், பனிப்பொழிவுகள், அது மட்டும் இல்லாம கடல் சீற்றங்கள், கடல்ல என்னென்ன இது இருக்கு, ஃபாரஸ்ட் ஏதாவது ஃபயர் ஆனதுன்னா ஃபாரஸ்ட் ஃபயரு, பனிப்பொழிவுகள் மூலமா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இது எல்லாமே ஓரளவு நம்ம முன்கூட்டியவும் இல்ல நடந்துகிட்டு இருக்கிறத உடனடியாக கண்காணிச்சு அதற்கான செயல் நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இந்த மிஷன் ரொம்ப பேருதவியா அமையும். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். இனிப்பிலே இருங்க சார், நிறைய முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.